பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் அநேக விருப்பங்கள் உண்டு இல்லைங்களா? அநேக விருப்பங்கள் உண்டு. இதெல்லாம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த காரியங்கள்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்பட்ட நல்லா இருக்குமே, இப்படி அநேக விருப்பங்கள் இருக்கிறது. ஆனா அந்த விருப்பங்கள் நிறைவேறுச்சா என்ன ஒரு கேள்விக்குறிதான். இன்னைக்கு ஒரு வார்த்தை அதுக்கான பதிலை நமக்கு கொடுக்கும். மத்திய 15:28 உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நல்லா கவனிங்க. முதல்ல எனக்கு ஆண்டவர் இதை செய்வார், செய்து முடிப்பார் என்கிற ஒரு விருப்பம், எனக்கு செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நம்ம உள்ளத்துல முதலாவது காணப்படும். ஆமென். விரும்பணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களோ அதை நீங்க விரும்புங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு இது வேணும், இது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏசப்பா, இது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கு ஏசப்பா. ஆனாலும் உங்க சித்தம் போல செய்யுங்கன்னு அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். முதல்ல நம்ம விரும்பணும். இந்த சகோதரி விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தா. அந்த விருப்பத்தை ஆண்டவர் அறிந்து கொண்டபடினால்தான் உன் விசுவாசம் பெரியது, உனக்கு நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குமானால், நமக்குள்ள அந்த விசுவாசம் வளர்ந்து நிற்குமானால், நாம் எதை விரும்புகிறோமோ அதை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது. ஒருவேளை நம்முடைய விருப்பம் தேவ சித்தத்திற்கு எதிர்மாறா இருந்தால் நிச்சயமா இது தேவனிடத்துல வராது. ஆனால் நாம் விரும்புகிற அந்த விருப்பம் தெய்வ சித்தத்துக்கு ஏற்றதா இருந்தால், அதை தேவனும் விரும்புகிற காரியமா இருந்தால் உடனடியா இந்த காரியத்தை கொடுப்பார். நாம ஒண்ணு செய்யணும், உள்ளத்துல அதை விரும்பணும், அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது விருப்பம் நிறைவேறும். இன்றைக்கு கூட உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசத்தோடு கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் பேசுங்க. அவர்கள் விரும்புகிறதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. என்னை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.